வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுக்கு, அதாவது எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு ப்ராப்பரா நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்றோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா யூடியூப்ல கிளாஸ் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸை அக்குவேர ஆணிவேர பிரிச்சு உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி கொடுக்க போறோம். அதுலயும் எஸ்பெஷலி மேக்ஸுக்கு தெளிவா 1 by 1 நம்ம கிளாஸ் கொடுக்க போறோம். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பார்க்கறதுக்கு தோதா இருக்கும். ஓகே டீச்சர்ஸ், எஸ்ஜிடி கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன். சரிங்களா? எப்படி இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நியூவா இப்பதான் எழுத போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்து படிக்கிறதுக்கு. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் முடிக்க போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட். நாளைக்கு ப்ராப்பரா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 150 கொஸ்டின் இருக்கு. இந்த 150 கொஸ்டினையும் அப்படியே சப்ஜெக்ட் வைஸா அழகா உங்களுக்கு கொடுக்க போறோம். அதுலேயும் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள எல்லா மேக்ஸுமே கம்ப்ளீட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்ச உடனே அப்படியே ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு நம்ம அதை முடிச்சிருவோம். நாட் ஒன்லி மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். சரிங்களா? எஸ்ஜிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டீச்சர்ஸ், வாய்ப்பு அப்படிங்கிறது எப்பயாவது தான் வரும். வரக்கூடிய வாய்ப்பை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். தவற விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னே சொல்ல முடியாது. எஸ்ஜிடி எக்ஸாம் வருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா வரும். யூஜிடிஆர்பியா இருக்கட்டும், இல்லை எஸ்ஜிடியா இருக்கட்டும். ஏன்னா வேக்கண்ட் இருக்கு, அதை எப்போ ஃபில் பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்மளை படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அதனாலதான் நம்ம இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ரெடியா இருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிட்டோமா அதை உங்ககிட்ட கேட்டுக்கங்க. சரியா? நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்தா மட்டும் பத்தாது. நம்ம எலிஜிபிள் அதுக்கு படிச்சு முடிச்சிட்டோமா? சரிங்களா? அந்த கேள்வி நாம கேட்டுக்கணும். நம்ம படிக்கல இல்ல, அப்புறம் எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்க முடியும்? ஃபர்ஸ்ட் நீங்க தயாரா இருங்க. படிச்சு முடிச்சு தயாரா இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு ரிவிஷன் விட்டுட்டோம்னா ஓகே. சரிங்களா? நம்ம ஈஸியா ஜாப் வாங்கிடலாம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகே டீச்சர்ஸ், நாளைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ல சந்திக்கலாம். நன்றி.